சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த நாட்டின் நலன் கருதி யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலும் அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகர் பாரதிய ஜனதா கட்சியே என்று சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்களுக்கும் திரு நாராயணசாமி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த திருநெல்வேலி ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மரியாதைக்குரிய சட்டசபையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், கர்நாடகாவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கர்நாடகா அரசாங்கத்தில் அமைச்சர் திரு நாராயணசாமிஜி அவர்கள் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு ஒண்டிவீரன்ஜி அவர்களுடைய 253வது நினைவு நாளில் அவரை போற்றுவதில், அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 250வது நினைவு நாளில் மத்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உத்தரவின் பேரில் அவர்களை திரு ஒண்டிவீரன்ஜி அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சிறப்பு தபால் தலை வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தியது மத்திய அரசாங்கம். அந்த நிகழ்வுகள் கூட திரு நாராயணசாமிஜி அவங்க கலந்து கொள்ள இருந்தது. அந்த நேரத்தில் அவங்க அன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவை போற்றுவதில் சுதந்திரம் அடைந்து இப்போ 78ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் 100வது சுதந்திர தினத்தை நோக்கி நம் நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், அவர்களை அதாவது அன்சங் ஹீரோஸ் யார் இருக்கார்களோ அவர்களை எல்லாம் போற்றும் விதமாக தமிழகத்தில் பல தலைவர்கள், இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் அவர்கள் எல்லாம் போற்றும் விதமாக நிகழ்வுகளை நாம் ஒரு வருடம் முழுவதும் போன ஆசாதி கா அம்ருத் மகா உற்சவ் அதன் கீழே நாம் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இப்போ அமிர்த்காலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுதந்திரத்திற்காக, அதாவது குறிப்பாக திருநெல்வேலி பூமியானது சுதந்திரத்திற்கு குறிப்பாக வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட பல தலைவர்கள் இங்கு இருந்து, இந்த பகுதியிலிருந்து தான் நாம் மிகப்பெரிய வேகமாக அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். அதில் நம்மளுடைய ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவை போற்றுவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு போனதை பற்றி நீங்கள் அரசியலில் தீர்மானிக்க கூடாது. மத்திய அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு குறிப்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த காயினை வெளியிட்டதில் வச்சு நீங்கள் இதுதான் அரசியல் என்றதை நம்ம வரக்கூடாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வாக தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அது அப்படி நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக கண்டினியூவாக 3வது முறையாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நாம் இங்கே நிதி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு கவர்னருடைய நிகழ்வானது, கவர்னருடைய டீ பார்ட்டி என்பது அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டுவது. அவர்கள் போன வருடத்தில் வரல, இந்த வருஷத்தில் வர்றீங்க அப்படின்றது நம்ம இது அவங்க போன வருடத்தும் வருஷம் அழைப்பு விடுத்திருக்கிறார், இந்த வருடமும் அழைப்பு விடுத்திருக்கார், இந்த வருடத்தில் அழைப்பில் கலந்திருக்கிறார்கள். நன்றி. வேல் யாத்திரை அன்றைய காலகட்டம், அன்றைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தியிருந்தோம். அந்த வேல் யாத்திரை மக்களிடத்துல, முருக பக்தர்களிடத்துல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது.
அதை பார்த்துட்டு இன்னைக்கு திமுக வந்து அவர்கள் முருக பக்தர்களை மாநாட்டை நடத்துறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து கன்சல்டேஷன் வாக்காளர்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கையிலிருந்து தமிழக அரசு வரக்கூடிய நிதி பெருமளவுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதா பாருங்க, மெட்ரோக்கு வந்து கரெக்ட். மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. அவங்களோட அந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கல. அர்பன் டெவலப்மெண்ட்டுடைய அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர்கள் வந்து எந்த ஒரு இது கூட இந்த துறையில் வேற எந்த துறையும் கூட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்கும் பொழுது அந்த வேலைக்கான யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு அதை பொறுத்து தொடர்ந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்த நிதி வந்து வழங்குவது தான் வழக்கம். அதனால அவர்கள் அதை கொடுத்த உடனே அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நன்றி. கோயம்புத்தூர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும். அது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கு சிபிஐ அந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உடனடியாக மத்திய சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்கிறார்கள், சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களும் டாக்டர்கள் மேலே அல்லது மருத்துவர்கள் மேலே பணியில் இருக்கிறவங்க மேலே இந்த ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் 6 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கையும் சுகாதாரத்துறை மூலம் மத்திய சுகாதாரத்துறை மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு ஆட்சி அமைத்து சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா.